அப்படின்னா, MongoDBல நெறைய விஷயங்கள் பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ போன கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டெலீட் பண்ணலாம்? அதே மாரி ஒரு விஷயத்த எப்படி அப்டேட் பண்ணலாம்? ஒரு MongoDBல அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் ஓகேவா? ஸோ நம்ம வந்து பைதான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இஃப் கண்டிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெறைய விஷயங்கள செக் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கா? ஃபால்ஸா இருக்காங்கிற மாரி நம்ம செக் பண்ணி ஒரு வேல்யூவ நம்ம வந்து புரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுபடி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு வேல்யூ வந்து யூசர் ஒரு டேட்டா குடுக்குறாங்க. ஸோ இதுவும் மேட்ச்சா இருக்கா? அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 2 வேல்யூவ கம்பேர் பண்ணி அதுக்கான அவுட்புட் குடுக்குறது. இந்த மாரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிளா இருக்கு. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? அண்ட் எந்த மாரியான கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் முக்கியமா பைதான் யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக் கேட்ஸ் அண்ட், ஆர், நார், நாட் இந்த மாரியான பார்த்தீங்க அப்படின்னா, லாஜிக் கேட்ஸுமே இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே